மக்களே, கனடா வாங்க வாக்கிங் போகலாங்கிற சேனலில் லாஸ்ட் இயர் நல்ல சம்மர், ஒரு ஜூலை ஆகஸ்ட் அந்த டைமில் இந்த இருக்குது பாருங்கள் மரங்கள், இந்த மரங்களுக்கு நடுவில் நின்று அழகாக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். இலைகளை பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டில் மின்னுற மாதிரி மின்னும். அது சம்மர் முடிஞ்சோன்னா அப்படியே உதிர்ந்ததுக்கு அப்புறம் வெறும் குச்சா போயிட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? குச்சா இருக்குல்ல. நம்ம ஊர்லலாம் நம்ம என்ன நினச்சிரோம், பட்டு போயிட்டு மரம், பட்டு போன மரம் தளர்க்காது அப்படிமோ. 40 வருஷம் இல்லை 50 வருஷம் ஆனாலும் இந்த மரம் எவ்ரி இயர் இதே மாதிரி பட்டு போகும், இதே மாதிரி துளிர் விடும், திரும்ப வளரும், பூ அப்படி கூத்துன்னு பூ அப்படி சூப்பராக பூத்துரும். இந்த இடத்துல லாஸ்ட் இயர் எடுத்த மாதிரி இந்த வருஷமும் உங்களுக்கு அழகாக பூ பூத்த உடனே எடுத்து போடுறேன். நீங்கள் பார்த்து நல்லா ரசிங்க. ஏன்னா இடத்த நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா எவ்வளோ அழகாக உள்ளே போகிறேன்னு பாருங்கள். ஆமாம், இந்த ஒரு பையன் கிராஸ் பண்ணி போகிறாப்புல, அப்படி போகக்கூடாது, நம்ம வரும்போது வெயிட் பண்ணணும். அவர் தெரில, ஆனால் சூப்பராக இருக்கா. இங்கே வந்து பெடஸ்ட்ரியன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஓட்டணும் வண்டியை. சூப்பராக இருக்கா. அந்த மரங்கள் குச்சி குச்சியாக இருக்கா. இதே மரத்தை உங்களுக்கு ஒரு 1 மந்த் கழித்து திரும்ப எடுத்து போடுறேன். ரொம்ப அழகாக இலையோட பூவோட ஒரு 1 or 2 மந்தில் வந்துடும். பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அசந்து போயிடுவீங்க. அந்த மாதிரி எடுத்து போடுறேன் உங்களுக்காக. குளிரெல்லாம் போய் நல்லா சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டு, இப்போம்லாம் காரில் வந்து ஏசி இல்லாமல் நம்மளால் உட்காரவே முடியல. அந்த மாதிரி இருக்குது. பார்ப்போம். நம்ம மக்கா பையன் ஒரு பையன் வந்திருக்காரு. அவர் அங்கே வர சொன்னோம். இப்போ வந்திருப்பார். எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு ஒரு ஃபோன் அடித்தார மீட் பண்ணவா? வாங்க வாங்க. பாய் மக்களே, பாய். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கனடாவுக்கு வரணும்னு ஆசை இருந்ததுன்னா ஒரு IELTS எக்ஸாம் எழுதிட்டு கண்டிப்பாக கனடாவுக்கு வாங்க. நல்ல நாடு, எந்த குறையும் கிடையாது. சூப்பர் நாடு. நீங்கள் எப்போ வந்தாலும் சந்தோஷமாக இருப்பீங்க. வாங்க.